எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் Quantsappல ஒரு ட்ரெய்னரா ஒர்க் பண்றேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம நிறைய தமிழ் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் எல்லாரும் அத பார்க்குறீங்க. நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ்லாம் எங்களுக்கு வந்திருக்கு. ஓகே. ஸோ அக்கார்டிங்லி வி ஆர் பிளானிங் டு லான்ச் ஆல்மோஸ்ட் ஆல் டூல்ஸ் நாங்க தமிழ்ல எல்லாத்தையும் பண்றதுக்கான முயற்சி பண்றோம். எல்லா டூல்ஸும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டூல்ஸும் நாங்க தமிழ்ல போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாக்க நீங்க டெஃபினட்டா தெரியப்படுத்தலாம். அக்கார்டிங்லி ஐ ட்ரை டு டெலிவர் இட். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ஒரு நோ டாபிக் சொல்லலாம். எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் இந்தியா விக்ஸ். ஓகே. இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுவோம் கி இந்தியா விக்ஸ் மேல போச்சுனாக்கா மார்க்கெட் கீழ வரும். இந்தியா விக்ஸ் கீழ இருந்ததுன்னா மார்க்கெட் நிறைய மேல போகும். சம்வாட் இந்தியா விக்ஸ்னா என்னது? பேசிக்கலி இட் இஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். கரெக்ட்டா? ஸோ வாலட்டிலிட்டி அண்ட் பிரைஸ் ஓட என்ன ரிலேஷன்ஷிப்? கரெக்ட்டா? ஸோ எதனால இப்படி ஆறுது? ஓகே. ஸோ அத பார்க்கணும். பேசிக்கலி இந்தியா விக்ஸ பத்தி நம்ம கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சுப்போம் ஸ்டார்ட்டிங்ல. ஸோ இந்தியா விக்ஸ் இங்க இன்ட்ரோடியூஸ் ஆனது வந்து நம்ம சொல்லலாம் ஒரு 2003ல இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அண்ட் இட் காட் லான்ச்ட் வி கேன் சே இன் 2008 நம்ம சொல்லலாம். ஓகே எக்ஸாக்ட்டா. பட் இப்ப இந்தியா விக்ஸோட ஆக்சுவலி நம்ம சொல்ல போனோம்னா நிறைய ரேஞ்ச் சொல்லுவாங்க எல்லாரும். கரெக்ட்டா? இப்போ 10ல இருக்கு இந்தியா விக்ஸ் 15ல இருக்கு, இந்தியா விக்ஸ் 20ல இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்றது? ஓகே. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நம்ம இன் டெப்த்தா போக வேண்டாம். பிகாஸ் நம்மளுக்கு என்ன வாலட்டிலிட்டினா என்னது புரிஞ்சுக்கணும் பேசிக்கலி. ஓகே. ஸோ அத நம்மளோட ட்ரேடிங்ல எப்படி யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ வி வோன்ட் கெட் இன்டு தி எக்ஸாக்ட் கால்குலேஷன்ஸ். பட் கொஞ்சம் அப்படியே சொல்ல போணும்னாக்க, இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவோம் மீன்ஸ் யூ கேன் சே நம்ம வந்து ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட பெஸ்ட் பையிங் அண்ட் செல்லிங் எடுப்போம். ஓகே. ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட பெஸ்ட் பையிங் அண்ட் செல்லிங்கோட வேரியன்ஸ் எடுப்போம். ஓகே. இவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும் இப்போதைக்கு. ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட பெஸ்ட் பையிங் அண்ட் செல்லிங்கோட நம்ம வேரியன்ஸ் எடுப்போம் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் a range is formed. ஓகே. சிம்பிள். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு இட் ஓகே. இப்போ இந்தியா விக்ஸ் இஸ் பேசிக்கலி வாலட்டிலிட்டி. ஸோ நம்ம வாலட்டிலிட்டி பிரைஸ் எப்படி இம்பாக்ட் பண்ணும்? இத பத்தி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் வாலட்டிலிட்டிய பத்தி. பட் அகெயின் ஐ வுட் சே வில் டாக் சம்திங் ரிலேட்டட் டு த சேம் திங். தட் இஸ் வாலட்டிலிட்டிய பத்தி தான் நம்ம இன்னைக்கும் பேச போறோம். ஓகே. ஸோ ஐ ஷேர் மை ஸ்கிரீன். ஓகே. ஐ ஹோப் எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுது. ஓகே. ஸோ இப்போ பேசிக்கலி நம்ம பார்க்க போனோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து இப்போ 22,500ல இருக்கு. ஓகேவா? வெயிட் அ மினிட். நிஃப்டி இஸ் கரண்ட்லி ட்ரேடிங் அட் 22,500. ஓகே. அண்ட் இப்போ எல்லாரும் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி சொல்லுவாங்க. கரெக்ட்டா? வாலட்டிலிட்டி வந்து இப்போ 15% இருக்குங்குவாங்க. ஓகே. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் ஐவினாக்கா ஒரு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இஸ் 15%. ஓகே. அண்ட் டேஸ் டு எக்ஸ்பைரி டிடிஇ போடுறேன்னா டேஸ் டு எக்ஸ்பைரி பேசிக்கலி இந்த மாச கடைசியில எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு எத்தனை நாள் இருக்கு? ஏதோ ஐ திங்க் 6 to 7 ட்ரேடிங் டேஸ் இருக்கு. ஓகே. ஸோ லெட்ஸ் ரேண்டமா நான் 5 நாள் போடுறேன். ஓகே. ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? இந்த 15% என்னது கேட்டீங்கன்னாக்க தட் இஸ் அகெயின் இப்போ நிஃப்டி வந்து 22,500ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போனோம்னாக்க 15% ஓகே 15% into square root of 5 divided by 250. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்பீங்க நீங்க. ஓகே. திஸ் இஸ் 15% மார்க்கெட்ல வந்து ஒரு 15% மேலேயோ கீழயோ மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்லுவோம். ஓகே. பட் ஒரு நாள்ல 15% மேல போகும், 15% கீழ வரும். அது ஆன்சர் இஸ் நோ. இந்த ஐவி வந்து ஹிஸ்டாரிக்கலி இப்ப நீங்க பார்க்க போனீங்கன்னாக்கா போன 250 நாள் சாரி ஃபார் எக்ஸாம்பிள் 250 ட்ரேடிங் டேஸ் சொல்லலாம். ஓகே. பிகாஸ் நம்ம ஹிஸ்டாரிக்கலி பார்க்க போனோம்னாக்க வி யூசுவலி கன்சிடர் த லுக் பேக் பீரியட் as 250. ஏன்னாக்க இப்போ 365 நாள் இருக்கு. பட் அதுல நிறைய ஹாலிடேஸ்லாம் வரும். ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் நம்ம 250 ட்ரேடிங் டேஸ் எப்போதுமே பிடிப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போனோம்னாக்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா வாலட்டிலிட்டி இன்டு இத வந்து நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைமால டிவைட் பண்ணியிருக்கேன். ஐ கேன் நாட் டைரக்ட்லி டேக் 22,500 into 15%. ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இது வந்து நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைமால டிவைட் பண்ணியிருக்கேன். இஃப் ஐ கெட் இட் இன்டு பர்சன்டேஜ் இட் சேஸ் 2%. ஓகே. ஸோ 2% என்னது? ஒரு நாளைக்கு நிஃப்டி மேக்ஸிமம் 2% மேல போகலாம், இல்லைன்னா 2% கீழே வரலாம். ஓகே. இப்போ is equal to 22,500 into
அப்படின்னா 477 பாயிண்ட் நிஃப்டி ஒன்ல மேல போகலாம், இல்லைன்னா 477 பாயிண்ட் கீழே வரலாம். ஸோ வாட் டஸ் தட் மீன்? ஸோ அப்பர் ரேஞ்ச் என்னது? திஸ் பிளஸ் திஸ். இது என்ன என்னோட அப்பர் ரேஞ்ச். அண்ட் என்னோட லோவர் ரேஞ்ச் என்னது பார்க்க போனோம்னா திஸ் மைனஸ். ஸோ லோவர் ரேஞ்ச் வந்து இது. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம சொல்லணும்னா மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் இவ்வளவு மேல போகலாம், இல்லைன்னா மேக்ஸிமம் இவ்வளவு கீழே வரலாம் சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் லெட்ஸ் கெட் இன்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐவி. ஓகே, இப்போ ஐவியோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஐவியோட கேரக்டரிஸ்டிக் சொல்ல போனோம்னாக்க ஐவி வந்து யூசுவலி ஸ்டிக்கி டு கிரவுண்ட் லெவல் சொல்லலாம். ஓகே, வில் எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன். அடுத்தாப்புல ரெண்டாவது வந்து ஐவி இஸ் மீன் ரிவர்ட்டிங் சொல்லலாம். ஓகே, ஐவி இஸ் நெவர் ட்ரெண்டிங் சொல்லலாம். ஓகே, ஸ்டிக்கி டு கிரவுண்ட் லெவல்னா என்னது கேட்பீங்க. ஓகே, ஸோ ஐ ட்ரா ஐவி எப்படி மூவ் ஆகும்? இப்படி இப்படி இருக்கும், நடுவில் கொஞ்சம் மேலே போகும், எப்போவாது ஷூட் அப் ஆகும். ஓகே, ஏதாவது ஈவெண்ட்ஸ்லாம் இருந்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட்ஸோ இல்லைனாக்கா எலெக்ஷன்ஸோ ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் இருந்ததுனாக்கா ஐவி யூஸ்வலி ஷூட்ஸ் அப் அண்ட் தென் திருப்பி கீழே வந்துடும் அண்ட் தென் திருப்பி சைடு வைஸா போகும். ஆர் எல்ஸ் இட் மைட் ட்ராப் டவுன் அண்ட் அகைன் ரிவர்ட். ஓகே, ஸோ ஐவி வந்து ஒரே லெவல்ல யூஸ்வலி ஸ்டிக்கியா இருக்கும், அது வந்து ஜாஸ்தி மூவ் ஆகாது. ஓகே, அண்ட் ஐவி வந்து மூணாவது பாயிண்ட் பாருங்க, நெவர் ட்ரெண்டிங். இப்போ இப்படி 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 ஐவி மேலேயே போயிட்டு இருக்காது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடி நிஃப்டி வந்து 5000 10,000ல இருந்தது. இன்னைக்கு நிஃப்டி 22,000 ஆயாச்சு. ஆனா ஐவி ஸ்டில் அட் த சேம் லெவல்ல 10 12 15 20 அங்கேயே தானே இருக்கு ஐவி. ஐவி 10ல இருந்து 50 50ல இருந்து 100 100ல இருந்து 200 அப்படி போயிட்டே இருக்கா? நோ, ஐவி இஸ் நெவர் ட்ரெண்டிங். ஓகே, அண்ட் இன்னொன்று பார்க்க போனோம்னா ஐவி இஸ் மீன் ரிவர்ட்டிங் சொல்லலாம். இப்போ மீன் ரிவர்ட்டிங்னா என்னது? அகைன் விச் ஐ எக்ஸ்பிளைன்ட் ஓவர் ஹியர். இப்படி ஷூட் அப் ஆச்சுனாக்க திருப்பி அதே லெவலுக்கு வரும். ஓகே, இப்போ இப்படி ஒரு சப்போஸ் திஸ் இஸ் மீன். ஓகே, இட் வில் கன்சோலிடேட் அரவுண்ட் மீன், இட் வில் ஷூட் அப், இட் வில் ரிவர்ட் பேக் டு மீன். இங்க இருந்து கீழே விழுந்ததுனாலே திருப்பி இங்கேயே வந்துடும் ஐவி. ஓகே, ஸோ யூஸ்வலி இந்த ஐவியோட மூவ்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்ப்பாங்க. இது வந்து நான் வால் ட்ரேடர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, வால் ட்ரேடர்ல நீங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் நான் சேம் கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் அகைன் இங்க வந்து இந்தியா விக்ஸோட ஒரு டூல் இருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ்னா என்னது? பேசிக்கலி வாலட்டிலிட்டி. ஸோ அகைன் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் த சேம் கன்செப்ட்ஸ். பட் நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளாரிட்டி கிடைக்கும். நான் ஆல்ரெடி வால் ட்ரேடரோட வீடியோ போட்டிருக்கேன், டெஃபினட்டா அதை போய் பாருங்க முதல்ல. அப்புறம் இங்க கொஞ்சம் ஏதாவது மேல கீழே இருந்ததுன்னா யூ கேன் கவர் இட் ஃப்ரம் திஸ் வீடியோ as well. ஓகே, ஸோ இப்போ நீங்க பார்க்க போனீங்கன்னாக்கா ஐவி இஸ் ஸ்டிக்கி டு கிரவுண்ட் லெவல், ஐவி இஸ் மீன் ரிவர்ட்டிங், ஐவி இஸ் நெவர் ட்ரெண்டிங். ஓகே, இப்போ ஐவியோடும் பிரைஸோடும் என்ன ரிலேஷன்ஷிப்? பிரைஸ் இன் த சென்ஸ் பிரீமியம். ஓகே, ஆப்ஷன் பிரீமியம்க்கும் ஐவிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்க போனோம்னாக்க ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். இப்போ யூசுவலி சொல்லுவாங்க இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி கூடிதுனாக்க ஆப்ஷனோட பிரீமியம் கூடும், இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி குறைஞ்சா ஆப்ஷன்ஸோட பிரீமியம் குறையும்பாங்க. அது ஏன்? இப்போ யூசுவலி ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷன் செல்லர்ஸ் யூசுவலி வந்து ஒரு ஹையஸ்ட் ஓஐ எங்க இருக்குமோ இல்லைனாக்கா அக்கார்டிங்லி தே வில் ஃப்ரேம் அ ரேஞ்ச். ஓகே, இங்க மேல ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க, கீழே ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க அண்ட் தே யூசுவலி வாண்ட் த மார்க்கெட் டு ட்ரேட் இன் தட் ரேஞ்ச். கரெக்டா? ஸோ இப்போ இங்க வாலட்டிலிட்டி வந்து 15% நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்குலாம் தெரியும். இந்த பாருங்க, ஐவி பேஸ்ல இதான் மேல உள்ள ரேஞ்ச், இதான் கீழே உள்ள ரேஞ்ச். ஓகே, நவ எவ்ரிவன் நோஸ் it won't go above 22,977, it won't fall below 22,022. This is the range based on IV. Okay, so usually option sellers என்ன பண்ணுவாங்க? இதுக்கு மேல உள்ள காலை செல் பண்ணுவாங்க, இதுக்கு கீழே உள்ள புட்டை செல் பண்ணிடுவாங்க. கரெக்டா? சோ இப்போ வந்து நான் இந்த IV 15% இருக்குல்ல, இதை வந்து நான் 25% ஆக்கிடுறேன். இது பாருங்க, இந்த லெவல் சேஞ்ச் ஆயிடுதா? 22,900ல இருந்து 23,200 ஆயிடுச்சு, 22,000ல இருந்து 21,700 ஆயிடுச்சு. புரியுதா? சோ ஐவியோட லெவல் சேஞ்ச் ஆச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கலி மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுது. தட் மீன்ஸ் மார்க்கெட்டோட ரேஞ்ச் ப்ராடர் ஆயிடுது.
மார்க்கெட் இந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆகும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஐவி கூடினதுனால மார்க்கெட்டோட ரேஞ்ச் வைடன் ஆயிருக்கு. So we can expect more volatility. மார்க்கெட் ரொம்ப மேல கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லலாம். ஓகே, சோ இப்போ இதை எப்படி கவுண்டர் பண்றது, இல்லைன்னா இதை எப்படி ட்ரேட் பண்றது நீங்க கேட்டீங்கன்னாக்க ஐவியோட ரேஞ்ச் கூடிருச்சு கரெக்டா. சோ ஆப்ஷன் செல்லர்ஸ் யூசுவலி என்ன பண்ணுவாங்கன்னா, in order to protect themselves, because அவங்க வந்து 22,900 மேல போகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. So what they would have done usually, they would have sold a call of say 22,900 or 23,000. But now market would have range wide ஆயிடுது. So there is a possibility that market might go further upside. So அந்த டயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, how will they hedge themselves? Ultimately what they'll do is either they will square off their sold positions or they will hedge themselves by buying a call. Simple. ஒரு கால் ஆப்ஷனை வாங்குவாங்க அவங்க. இப்போ நான் ஆப்ஷன் இங்கேயும் செல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, இப்போ திடீர்னு ரேஞ்ச் கூடிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா ஆப்ஷன் செல்லருக்கு ரிஸ்க் வந்து அன்லிமிட்டெட். மார்க்கெட் ஒரேடியா மேல போயிடுச்சுனாக்க ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ரிஸ்க் அன்லிமிட்டெட் இல்லையா. அப்போ ரிஸ்க் குறைக்கிறதுக்காக ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுவான், அவன் ஆப்ஷன்ஸை பை பண்ண ஆரம்பிக்கும். கரெக்டா, ஆப்ஷன்ஸ் பை பண்ண ஆரம்பிச்சாங்கனாக்கா ஆப்ஷன்ஸோட டிமாண்ட் கூடும். ஆப்ஷன்ஸோட டிமாண்ட் கூடிட்டுனாக்கா ஆப்ஷன்ஸோட பிரீமியம் ஷூட் அப் ஆகும். சிம்பிள். அதனால வாலட்டிலிட்டி கூடிட்டுனாக்க யூசுவலி பிரீமியமோட விலை கூடும், பிகாஸ் த டிமாண்ட் ஃபார் ஆப்ஷன்ஸ் இன்க்ரீசஸ். வை த டிமாண்ட் ஃபார் ஆப்ஷன்ஸ் இன்க்ரீசஸ், ஏன்னா மார்க்கெட்டோட ரேஞ்ச் வைடன் ஆயிடுது. ரேஞ்ச் வைடன் ஆயிடுதுன்னா அதுக்கு என்னன்னாக்க ஆப்ஷன் செல்லர்ஸ் எங்க செல் பண்ணிருக்காங்களோ நவ் தே ஆர் அஸ்யூமிங் மார்க்கெட் இன்னும் மேல கீழே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரேஞ்ச் வைடன் ஆயிடுதுல. சோ அவங்க அக்கார்டிங்லி ஆப்ஷன்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க in order to hedge their sell positions. ஓகே, இப்போ இதையே நம்ம போய் ஒரு எக்ஸாம்பிளா பார்ப்போம். ஓகே, I'll share my screen. I hope எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுது. ஓகே, இங்க டூல்ஸ் இருக்குல்ல, டூல்ஸ்ல ஆப்ஷன் கால்குலேட்டர் இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ சிம்பிள் வந்து நிஃப்டி. ஓகே, இது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 22,553. ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. அண்ட் எக்ஸ்பைரி வந்து 23ஆம் தேதியோட எக்ஸ்பைரி. சரியா, நான் அதையே செட் பண்ணிருக்கேன் வீக்லி எக்ஸ்பைரி. அண்ட் ஸ்ட்ரைக் வந்து நான் அட் த மணி ஸ்ட்ரைக் இங்க இருக்கு 22,550 தான் நான் ட்ரேட் பண்ண விரும்புறேன். ஓகே, இப்போ இவாலுவேஷன் டேட் வந்து 23ஆம் தேதியோடதே வைப்போம் நம்ம. ஓகே, இப்போ நான் வாலட்டிலிட்டி வந்து 20% வைக்கிறேன். ஓகே, வாலட்டிலிட்டி இஸ் 20%. சோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெஸ்யூம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க, இப்போ வாலட்டிலிட்டி வந்து நான் 20% வச்சிருக்கேன். ஓகேவா, வாலட்டிலிட்டி வந்து 20% இருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர் பிரைஸ் வந்து 22,553. எக்ஸ்பைரி வந்து 30ஆம் தேதி. ஓகே, 30ஆம் தேதியோட எக்ஸ்பைரி நான் செட் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரைக் வந்து 22,550யோட ஸ்ட்ரைக். வாலட்டிலிட்டி வந்து 20%. ஓகேவா. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா கால் சைடோட பிரீமியம் அண்ட் புட் சைடோட பிரீமியம் வந்து 250 and 247. ஓகே, இப்போ இந்த வாலட்டிலிட்டியை நான் கூட்டுறேன் 20. நான் இருக்க பாக்கி எதையும் சேஞ்ச் பண்ணல. ஓகே, எவ்ரிதிங் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். என்னோட வாலட்டிலிட்டி நான் 10% கூட்டிட்டேன். இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் ஷூட் அப் ஆயிடுது. 375 372 ஆயிடுது. இப்போ நான் இந்த வாலட்டிலிட்டியை 40% ஆக்குறேன். இங்க பாருங்க 500 போயிடுது. இதுவும் பாருங்க 500 போயிடுச்சு கிட்டத்தட்ட. தெரியுதா. சோ யூசுவலி என்ன ஆகும்னாக்க வாலட்டிலிட்டி கூடிச்சுனாக்க தன்னைத்தானே பிரைஸ் கூடும். வாட் இஸ் பிரைஸ்? பிரீமியம் பிரைஸ். நீங்க அந்த ஆப்ஷன் இந்த 22,550யோட ஆப்ஷன் வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு பிரீமியம் கொடுக்குறீங்களோ அந்த பிரீமியம் ஆட்டோமேட்டிக்கா கூடும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் உண்டு, கி நான் ஒரு ஆப்ஷனை வாங்குறேன்னாக்க அதோட டைரக்ஷன் வந்தாகணும், அப்பதான் எனக்கு பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி ஒன்னும் நெசசிட்டி கிடையாது. நீங்க ஒரு ஆப்ஷனை வாங்குறீங்க, அண்டர்லைன்ல டைரக்ஷனே வராட்டாலையும் உங்களால பணம் சம்பாதிக்க முடியும், ப்ரொவைடட் வாலட்டிலிட்டி இன்க்ரீசஸ் ஆர் வாலட்டிலிட்டி டிக்ரீசஸ். ஓகே, இப்போ 20% இருந்தது இல்லையா, வாலட்டிலிட்டி நான் 5% ஆக்கிடுறேன் டைரக்டா. இங்க பாருங்க 250 ஏதோ இருந்தது பிரீமியம், அங்க இருந்து பாருங்க நேர 60க்கு வந்துருச்சு பிரீமியம். கரெக்டா. சோ இப்போ 20% வாலட்டிலிட்டி இருக்கு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20% தான் என்னோட வாலட்டிலிட்டி. ஓகே, 20% வாலட்டிலிட்டியில நான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் செல் பண்ணிருக்கேன். ஓகே, 250 and 240. திடீர்னு வாலட்டிலிட்டி ஷூட் ஆயிடுச்சு, அண்டர்லைன் மூவே ஆகல, வாலட்டிலிட்டி மாத்திரம் ஷூட் ஆயிடுச்சுன்னா ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ஹெவி லாஸ் ஆகும். என்னன்னா பிரீமியம் பாருங்க 200 ரூபாய் பிரீமியம் 600 ரூபாய்க்கு போயிருச்சு, ஆல்மோஸ்ட் 3x ஆயிடுச்சு. ஸோ சிக்னிபிகன்ட் லாஸ் ஆகும் இங்க ஆப்ஷன் செல்லர்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க இங்க வேகாண்டு ஒரு கம்போனன்ட் இருக்கு, தெரியுதா. எதனால இந்த பிரீமியம் கூடுறது? வாலட்டிலிட்டி கூடினா அப்புறம் எவ்வளவு வாலட்டிலிட்டி கூடினா எவ்வளவு பிரீமியம் கூடும், இதை எப்படி தெரியணும்? சோ இங்க பாருங்க உங்களுக்கு எல்லாம்
ஆப்ஷன் கிரீக்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இதுல நம்மளுக்கு வணங்குற கிரீக் எது? தட் இஸ் வேகா. கரெக்ட்? இப்போ வேகானா என்னது? ஓகே, 1% வாலட்டிலிட்டி கூடிருச்சுனாக்க என்னோட பிரீமியம் எவ்வளவு கூடும்? சப்போஸ் இன்னைக்கு 5% வாலட்டிலிட்டி, சரியா? அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இப்போ எலெக்ஷன்ஸ் வரும், இல்லைன்னா ஏதாவது வரும் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கு, அதனால நான் வாலட்டிலிட்டி கூடும்னு நினைக்கிறேன். ஒரு 5% வாலட்டிலிட்டி கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ வாலட்டிலிட்டி 5% கூடிதுன்னா எனக்கு பிரீமியம் எவ்வளவு கூடும்? அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு இங்க இருக்கு வேகா. இங்க வேகா 12 இருக்கு இல்லையா? 12.4518. ஸோ 12 குடிங்க. சோ இந்த 12க்கு என்ன அர்த்தம்னாக்க, வாலட்டிலிட்டி 1% கூடிதுனாக்கா என்னோட பிரீமியம் வந்து 12 ரூபாயால கூடும். ஓகே, இப்ப பாருங்க, வாலட்டிலிட்டி 50 வச்சிருக்கேன்னா பிரீமியம் பாருங்க, இங்க 621, இங்க 620. இது ரெண்டும் 12 ரூபாயால கூடும் பாருங்க. இது 633 போகும், இது 666 வரும் பாருங்க. இப்ப நான் 1%ஆல வாலட்டிலிட்டியை கூட்டுறேன். நான் ஒண்ணுமே பண்ணல. இங்க பாருங்க, 633, 636. சோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் இந்த வேகா என்ன பண்ணுங்கிறது. ஓகே, ஸோ வேகா இஸ் பேசிக்கலி 1% உங்களோட வாலட்டிலிட்டி கூடிருச்சுனாக்க, 1% வாலட்டிலிட்டி கூடிருச்சுனாக்க பிரீமியம், ஆப்ஷன் பிரீமியம் எவ்வளவு இம்பாக்ட் ஆகும் அதான். ஓகே, இப்போ நம்ம இங்க அனலைஸ் ஆப்ஷன் இருக்கு, தெரியுதா? மேல ட்ராக், அனலைஸ், ஸ்கேன். ஸோ இங்க அனலைஸ் குள்ள வந்து ஐபிக்கு அடியில உள்ளதுல லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இந்தியா விக்ஸ். ஓகே, இந்தியா விக்ஸ் பார்ப்போம். ஸோ இதை நீங்க பார்க்க போனீங்கன்னா திஸ் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இங்க பாருங்க, கிரீன் கலர்ல இருக்கிற லைன் தான் இந்தியா விக்ஸ் அண்ட் yellow வந்து நிஃப்டி. இப்போ நீங்க பார்க்க போனீங்கன்னா இதை பாருங்க, இந்தியா விக்ஸ் விடர்ச்செல்லாம் நிஃப்டி மேல போகுது. கரெக்டா? இங்க பாருங்க, இந்தியா விக்ஸ் கூடுறது, ஆனா நிஃப்டி கீழே வருது. இது வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். கரெக்டா? ஏன்னா வாலட்டிலிட்டி யூஸ்வலி கூடிதுனாக்கா மார்க்கெட் வந்து இதாகும், கீழே வந்து பாருங்க. இது இங்க இருந்து இங்க கீழே வந்திருக்கு, அப்ப கரெக்டா நிஃப்டி மேல ஷூட் அப் ஆயிருக்கு. தெரியுது? இங்க பாருங்க, இது இங்க இருந்து இங்க மேல போயிருக்கு, இது கரெக்டா இங்க இருந்து கீழே ஷூட் அப் ஆயிருக்கு. இது மேல வந்திருக்கு, இது பாருங்க, இது கீழே வந்திருக்கு. ஸோ தெர் இஸ் அன் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன். அதனால ஜென்ரலி நம்ம எப்போதும் சொல்லுவோம், வாலட்டிலிட்டி எப்போதுமே இந்தியா விக்ஸ் எப்போதுமே மேல போச்சுனாக்க நம்மளோட மார்க்கெட்டுக்கு ஒரு பயம் வந்துடும், ஓ இனிமே மார்க்கெட் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குண்டு. இப்போ வாலட்டிலிட்டி இந்தியா விக்ஸ் வந்து எவ்வளவு இருந்தா ஜாஸ்தி, இந்தியா விக்ஸ் எவ்வளவு இருந்தா குறைச்சல், அதை எப்படி கேஜ் பண்றது? ஓகே, தட் மைட் பி a question. கரெக்ட்? So wait a minute, I'll share my Excel again. ஓகே, இப்போ விக்ஸோட ரேஞ்சை நம்ம பார்க்க போனோம்னா விக்ஸ் ரேஞ்ச். ஓகே, இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், ஆர் எல்ஸ் however as per your convenience. ஓகே, இப்போ 10 to 15 இருந்ததுனாக்க இது வந்து ஒரு wait a minute, 10ல இருந்து 15, wait a minute. ஓகே, 10ல இருந்து 15க்குள்ள விக்ஸ் இருந்ததுனாக்க அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்க, தட் இஸ் ஐ வுட் சே ஒரு நியூட்ரல் நீங்க வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஸ்டேபிள் ரேஞ்ச், ஒரு நார்மல் ரேஞ்ச் வச்சுக்கலாம். அந்த டயத்துல நம்ம ஒன்றும் பெரிய ஃபால்லாம் மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். கரெக்டா? யூஸ்வலி ஸோ அங்க வந்து உங்களுக்கு ப்ரீமியம்ஸ்லாம் ரொம்ப லோவா இருக்கும். ஸோ யூஸ்வலி ஆப்ஷன் பையர்ஸ்லாம் ரொம்ப ஸ்கேல்பிங் பண்றதுக்கான இது பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. அண்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து தட் இஸ் நாட் அன் ஐடியல் ரேஞ்ச் டு செல் அன் ஆப்ஷன் நம்ம சொல்லலாம். பிகாஸ் இந்தியா விக்ஸ் வந்து உள்ளதுலயே லோ ரேஞ்ச்ல இருக்கு. 10ல இருந்து 15னாக்க தட் இஸ் யூஸ்வலி a very low range. கரெக்டா? ஸோ அந்த டைத்துல அவங்க ஆப்ஷன் செல் பண்ணினாங்கன்னாக்க, இந்தியா விக்ஸ் 10ல இருந்து 15க்குள்ள இருக்கு, அந்த டைத்துல போய் ஆப்ஷனை செல் பண்ணினாங்க அண்ட் திடீர்னு இந்தியா விக்ஸ் கூடிடுச்சு வச்சுக்கோங்க, வாலட்டிலிட்டி திடீர்னு கூடிச்சுன்னா பிரீமியம் திடீர்னு ஷூட் அப் ஆகும் அண்ட் தே மைட் எண்ட் அப் மேக்கிங் லாசஸ். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்டேபிள் ரேஞ்ச். ஓகே, இங்க வந்து ஆப்ஷன் செல்லிங்ஸ்லாம் யூஸ்வலி பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் ஸ்டேபிள் ரேஞ்ச் சொல்லலாம். ஓகே, இப்போ விக்ஸ் வந்து அடுத்தது வந்து 15ல இருந்து 25க்குள்ள இருக்கும். ஓகே, ரேஞ்ச். அங்க வந்து நீங்க சொல்லலாம் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஃபேவரபிள். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஃபேவரபிளான டைம் அது நம்ம சொல்லலாம். அங்க வந்து ஸ்லைட்டா பிரீமியம்லாம் கூடி இருக்கும், ஆப்ஷன் செல்லிங் பண்றதுக்கான ஃபேவரபிள் டைம் நம்ம சொல்லலாம். அண்ட் அபவ் 25 வந்து
எக்ஸ்ட்ரீம்லி ஹை சொல்லலாம் நம்ம. ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி ஹை இந்தியா விக்ஸ் அந்த டைத்துல வந்து டெஃபினட்டா ஆப்ஷன் செல்லிங் பண்றதா ஃபேவரபிள் நம்ம சொல்லலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா கொரோனா டைத்துல நிஃப்டி வந்து 12,800ல இருந்தது, அங்கிருந்து கிராஷ் ஆச்சு ஆல்மோஸ்ட் டு 7,500 லெவல்ஸ். கரெக்டா 7,500க்கு வந்தது. அந்த டைத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்தியா விக்ஸ் ஆல்மோஸ்ட் 80க்கு போயிருந்தது, 80. கரெக்ட். சோ என்ன சொல்ல வரேன்னாக்கா இந்தியா விக்ஸோட ரேஞ்ச் வந்து 10 to 15 இருந்ததுன்னா ஓகே, நாட் நத்திங் மச் டு கெட் அப்ரேட். பட் அந்த கொரோனா டைத்துல இந்தியா விக்ஸ் வந்து 80 வரைக்கும் டச் பண்ணியிருந்தது, 80. அதனால நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நம்ம ஒரேடியா ஷார்ப் ஃபால் பார்த்தோம். ஓகே, ஸோ ஃப்ரம் அரௌண்ட் 12,800 to 7,500. கரெக்ட். இந்த கன்செப்ட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணினது தான். நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்கா இருக்கலாம். ஓகே, பிகாஸ் பட் இப்போ இந்தியா விக்ஸோட டூல் இருக்குன்னா அகைன் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் த சேம் கான்செப்ட். யாரெல்லாம் அதை பார்க்கலையோ அவங்க எல்லாம் இதை பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ வாலட்டிலிட்டியை சேர்ந்ததே இன்னொரு கன்செப்ட் இருக்கு, அதுவும் நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். பட் அகைன் ஐ வுட் லைக் டு கவர் இட், விச் இஸ் ஐவிஆர் அண்ட் ஐவி. ஓகே, இப்போ ஐவிஆர் அண்ட் ஐவிபி என்னது? ஐவிஆர் வந்து இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி ரேங்க் சொல்லலாம். ஓகே, இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி ரேங்க்னு என்னது, இதை எப்படி கால்குலேட் பண்றது, இதுக்கான ஃபார்முலா என்னது? ஃபார்முலா என்னது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் ஸ்டில் ஐ வுட் டெல் யூ. இப்போ வச்சுக்கோங்க கரண்ட் ஐவி. ஓகே, இப்போ கரண்ட் ஐவி வந்து ஒரு ஸ்டாக்கோட கரண்ட் ஐவி வந்து 45 பிடிக்கும். ஓகேவா, சும்மா நான் ரேண்டமா ஒரு நம்பர் எடுக்கிறேன், 45. ஓகே, அண்ட் 52 வீக் லோ, 52 வீக் லோ ஐவி வந்து சேம் 30 பிடிக்கலாம். ஓகேவா, அண்ட் 52 வீக் ஹை ஐவி வந்து 60 பிடிக்கலாம். ஓகே, சோ இப்போ ஐவிஆர் என்னது? ஐவிஆர் எப்படி கால்குலேட் பண்றது? ஐவிஆர் எப்படி கால்குலேட் பண்றதுனாக்க கரண்ட் ஐவி மைனஸ் 52 வீக் லோ ஐவி, current IV minus 52 week low IV divided by 52 week high IV minus 52 week low IV. Correct typo. Current IV is 45 minus 52 week low IV என்னது 30. Correct? Wait a minute. $45 minus 30 எவ்வளவு வரும்? 45 minus 30 is 15. Correct? 45 minus 30 is 15. And then 52 week high IV minus 52 week low IV. Correct? So 60 minus 30 is 30. So 15 by 30 நம்ம பார்க்க போனோம்னாக்க it will be 0.5. Correct? 0.5 நம்ம சொல்லலாம் 50% சொல்லலாம். Okay, in terms of percentage பார்க்க போனோம்னா அதை நம்ம 50 சொல்லிக்கலாம். So what is the formula? Formula is current IV minus 52 week low IV divided by 52 week high IV minus 52 week low IV சொல்லலாம். Okay, so IVR எவ்வளவு இருந்தா ஜாஸ்தி, IVR எவ்வளவு இருந்தா குறைச்சல், this is again subjective and very much debatable. நீங்க யூசுவலி ஒரு 60-70க்கு மேல IVR இருந்ததுனாக்க நீங்க சொல்லலாம் IVR வந்து கொஞ்சம் ஷூட் அப் ஆயிருக்கு நம்ம சொல்லலாம். and usually you can try and find ways to sell options. பட் நீங்க பர்சனலி எங்கிட்ட கேட்டீங்கன்னாக்க நான் வந்து IVR அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன். what I focus on is IVP, implied volatility percentile தான் நான் பர்சனலா ஃபோக்கஸ். சோ இப்போ IB percentile என்னது பாத்தீங்கன்னாக்க முதல்ல பர்சன்டைலோட கன்செப்ட் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு இந்த கன்செப்ட் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் யூசுவலி இந்த கன்செப்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, சோ ஐபி பர்சன்டைல் இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல 100 குழந்தைங்க இருக்காங்க. ஓகே, 100 குழந்தைங்க, அதுல ஒரு குழந்தைக்கு வந்து ஹையஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு, அது வந்து 90. சரியா, அந்த குழந்தை தான் ஹையஸ்ட், அதுக்கு மேல வேற யாரும் எடுக்கல. அப்புறம் ஒரு குழந்தைக்கு மார்க் கிடைச்சிருக்கு 35, அதான் உள்ளத்திலேயே குறைச்சலான மார்க், அதுக்கு கீழே வேற யாரும் மார்க் எடுக்கல. ஓகேவா, இப்போ 90 கிடைச்ச குழந்தை தான் ஹையஸ்ட், அதுக்கு மேல யாரும் இல்லைனாக்க நான் வந்து அதுக்கு 99% கொடுப்பேன். 99% பிகாஸ் ஹி இஸ் த ஹையஸ்ட். அண்ட் 35 எடுத்த குழந்தைக்கு நான் வந்து 1% கொடுப்பேன். ஓகே, ஏன்னா அவன் தான் லோவஸ்ட். ஸோ whenever IB percentile is 99, you assume அது வந்து ஆல்மோஸ்ட் ஹைக்கு கிட்டத்தட்ட இருக்கு, ஆல்மோஸ்ட் ஹைல இருக்கு. அண்ட் ஐபி பர்சன்டைல் 10க்கு கீழே 1 அப்படிலாம் இருந்ததுனாக்க யூ அஸ்யூம் இட் இஸ் த லோவஸ்ட் ஐபி பர்சன்டைல் அஸ்யூம் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை எப்படி யூஸ் பண்றது?
அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி IVR அண்ட் IVP ல நான் வந்து IV பெர்சன்டைல் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் சப்போஸ் இஃப் IV பெர்சன்டைல் இஸ் 80, ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம்? only 20% of the trading days IV traded above the current IV. புரிஞ்சுதா? இப்போ 80% IVP வந்து 80 only 20% of the time it traded above this. Okay, so that means IV is somewhere again approaching the previous high சொல்லலாம் நம்ம. Okay, இப்போ இத பார்க்கணும்னாக்க wait, I'll share my screen and I'll show you. Okay, இத வந்து நம்ம முன்னாடியும் ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். You can again go and check there. Okay, இப்போ இங்க நீங்க வால் கிரிட் போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு IVP IVR கிடைக்கும். ஓகே, இங்க பாருங்க IVR IVP லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே, some network issues, bear with me. ஓகே, இங்க பாருங்க, இப்போ நான் இங்க வால் கிரிட் இருக்கு. ஓகே, வால் கிரிட்ல நான் பாருங்க, இப்போ இங்க பாருங்க, இப்போ PII இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இந்த ஸ்டாக்ல இப்போ நீங்க IVP பாருங்க. Can you see this? IVP வந்து 99.6, IVP வந்து 70. இப்போ 99.6 it is almost high volatility environmentல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்க IVR IVH நம்ம இப்போ IV யோட சார்ட் போய் பார்ப்போம். PII இண்டஸ்ட்ரீஸ், yeah, we'll go and check PII இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இங்க பாருங்க மேக்ஸ் IV தெரியுறதா? இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஐவிக்கு வந்ததே இல்லை இந்த ஸ்டாக். இப்போ நீங்க போய் இந்த ஸ்டாக்ல ஏதாவது ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்க நீங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, வாட் ஐ மீன் இஸ் நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் பை பண்ணீங்கன்னாக்க நீங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இதான் IV சார்ட். ஓகே, வெயிட் அ மினிட், திஸ் இஸ் IV சார்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா IV பாருங்க இந்த லெவல்ல சஸ்டெயின் ஆகுதா? இங்க பாருங்க, வெயிட், ஐ மார்க் அண்ட் ஷோ இட் டு யூ. இங்க பாருங்க, இங்க பாருங்க, IV பாருங்க இந்த லெவல்ல இருந்து எப்போதும் கீழே வரும் பாருங்க, தெரியுதா? சோ இப்போ எந்த டிவி நியூஸ்காரன் வந்து கத்தினாலையும் PII இண்டஸ்ட்ரீஸ்ல பிரேக் அவுட் வர போறது, இத்தனை வருஷம் ஹைய பிரேக் ஆகுது, அது ஆறுது, இதா ஆகுது, we are not going to touch this stock. ஓகே, சோ மேக் ஷூர் நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷனை வாங்குறதுக்கு முன்னாடி, ஓகே, பி இட் கால் ஆர் பி இட் புட், IV ஹையா இருந்ததுனாக்க IV விழுச்ச கால் ஆப்ஷனோட பிரீமியமும் விழும், புட் ஆப்ஷனோட பிரீமியமும் விழும். ஓகே, நீங்க இந்த வீடியோவை என்னோட முன்னாடி உள்ள வீடியோவை நீங்க பார்க்கலன்னா யூ டெஃபினெட்லி கோ அண்ட் செக். அதை நான் ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பிஃபோர் பையிங் எனி ஆப்ஷன் மேக் ஷூர் IV லோல இருக்கணும். இங்க பாருங்க கிளியரா தெரியறது 21ஆம் தேதி IV வந்து மேக்ஸ், இவ்வளவு IVக்கு போனதே கிடையாது. சோ இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இப்போ PII இண்டஸ்ட்ரீஸ்ல 15ஆம் தேதி 3667ல இருந்தது ரேட் குறைஞ்சிருக்கு, 50 ரூபா குறைஞ்சிருக்கு. ஆனா IV ரொம்ப கூடி இருக்கு, 20-30% IV கூடி இருக்கு. சோ இதோட பிரீமியம் அவ்வளவா எஃபெக்ட் ஆயிருக்காது. அண்டர்லைன் கீழே விழுந்தா கூட IV ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, அதனால பிரீமியம் எஃபெக்ட் ஆயிருக்காது. ஆனா இப்போ அண்டர்லைன் கூடித்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம். அப்படி கூட இந்த IV டிராப் ஆச்சுனாக்க சிக்னிபிகண்டா IV டிராப் ஆச்சுன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ தட்ஸ் வாட் ஐ want to say is ஒரு ஸ்டாக்கோட ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி அதோட IV டெஃபினட்டா செக் பண்ணுங்க. சோ வாட் இஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்? ஓகே, இப்போ நம்ம VIX பத்தி தான் பார்த்தோம், பட் there is nothing much to explain in detail about VIX, but what I would suggest you is நீங்க VIX ஓட கம்போனன்ட் தான். இப்போ இந்தியா VIX நீங்க டீகம்போஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுல IVR வரும், IVP வரும், what is volatility. ஓகே, இப்போ இந்த டைப்ல யூசுவலி இவ்ளோ ஹை IV என்வாயன்மெண்ட் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். volatility never sustains at the peak, கரெக்ட்? இந்த டைப்ல யூசுவலி ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த ஸ்டேஜ்ல யூசுவலி they will try and go for a short strangle or short straddle. ஓகே, because அண்டர்லைன்ல ஜாஸ்தி மூவ்மெண்ட் வரலன்னா கூட, ஓகே, அப்போ கூட IV வந்து பீக்ல சஸ்டெயின் ஆகாது நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் IV's கேரக்டரிஸ்டிக். ஓகே, யூ கேனாட் கோ அண்ட் சேஞ்ச் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக். ஓகே, இப்போ 70ல இருந்து 100, 100ல இருந்து 200 அப்படி IV போறது இல்ல. இங்க 70 IV அது நேரம் 50க்கு வரும், 40க்கு வரும். அது என்னைக்கு வரும் சொல்றது கொஞ்சம் கஷ்டம், பட் இட் வில் கம். அது எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா? சோ ஆப்ஷன் செல்லர்ஸ் ஜஸ்ட் ட்ரை டு டேக் பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஹை IV யோட பெனிஃபிட் அவங்க எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. ஓகே, இங்க பாருங்க,
இப்போ PII இண்டஸ்ட்ரீஸ்ல IVP நம்ம பார்த்தோம் 99.6. ஓகே, இங்க பாருங்க மெட்ரோபாலிஸ்லயும் IV ரொம்ப கூடுதலா இருக்கு, பேல்லையும் பாருங்க IV ரொம்ப கூடுதலா இருக்கு, ஹிந்து காப்பர்லயும் IV கூடுதலா இருக்கு. So basically what I want to conclude is India VIX and that is basically volatility index. Okay, so always make sure whenever you go and try to take any long trades, be it in call or put, என்னவா இருந்தாலும் make sure you check its IV before entering into anything. Okay, so இப்போ IVP கூடுதலா இருந்ததுனாக்க, IVP கூடுதலா இருந்ததோ இல்லனாக்க IVR கூடுதலா இருந்ததுனாக்க we usually will take a short triangle or short straddle. Okay, so அந்த டைப்ல நம்ம ஆப்ஷன்ஸ் வாங்கக்கூடாது. when IV is high we should not buy options. இப்போ நீங்க கேப்பீங்க IV ஹையா லோவா எப்படி தெரியும், அதுக்கான கான்செப்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. you are not supposed to go and calculate IVR and IV percentile and all. ஓகே, நீங்க இங்க வந்து வால் கிரிடோட ஆப்ஷனுக்கு போனீங்கன்னாக்க உங்களுக்கு எந்த ஸ்டாக்ல IV ஜாஸ்தி இருக்கு, எந்த ஸ்டாக்கோட IV ரொம்ப குறைச்சலா இருக்குங்கிறது everything you will be able to see. இங்க பாருங்க, இங்க கரண்ட் IV தெரியுதா, வெறும் IV வந்து கரண்ட் IV, இது வந்து ஹிஸ்டாரிக்கல் IV, இது வந்து IVR, இது வந்து IVP. Okay, so இத வச்சு what I would suggest is before you go and buy any options, it is better to have a glance at IV. Okay, so this was all about India VIX, this was all about volatility from my side. Okay, so இன்னைக்கு அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுனாக்க நீங்க டெஃபினட்டா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பட் இத பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி I would request you to go and check my வால் ட்ரேடர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, வால் ட்ரேடர் அண்ட் வால் கிரிட்லயும் நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ உண்டாக்கிருக்கேன், வால் ட்ரேடர் அண்ட் வால் கிரிட். அது ரெண்டையும் நீங்க டெஃபினட்டா போய் செக் அவுட் பண்ணுங்க. ஓகே, சோ தேங்க்யூ, நன்றி.